முடி பேயோட கதை. பெட்டிக்குள்ள வந்த முடி பேய், அவளை அழிச்ச முனி. முடி பேய்க்கும் முனிக்கும் என்ன ஆச்சு? இந்த கதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இவன் பேர் தான் கர்த்தவீரியன். தூங்கிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம், இங்க வா, இங்க வா. சுத்தி யாருமே இல்ல. திரும்ப கண்ணை முடிக்கிறான். அப்போ கனவு. நான் ஹால்ல தான் இருக்கேன். என்னைய தோண்டி வெளியே எடு, இல்லைன்னா உன்னை அழிச்சிருவேன். சொன்னது கேட்டு திடீர்னு ஹாலுக்கு ஓடுறான். ராத்திரி ஃபுல்லா ஹாலை தோன்றான். தோண்டி முடிச்சதும் பள்ளத்துக்குள்ள இருந்து முடி பேய் வெளியில வந்தா. என்னைய ஒரு மந்திரவாதி கட்டுப்படுத்தி அடைச்சு வச்சுட்டு போயிட்டான். என்னைய ஒழுங்கா வேற இடத்துல விட்டுரு, இல்லைன்னா ஒன்று சாப்பிட்டுருவேன். என் சக்திகள் எல்லாமே கட்டுப்படுத்தி இருக்கு. என்னால இதுக்குள்ள இருக்க முடியாது, புரியுதா? இது சொன்னாவே அடுத்த நொடியே ஒரு பேக கொண்டு வந்து அது முன்னாடி வைக்க, முடி பேய் தான் உருவத்தை சின்னதாக்கி பைக்குள்ள போக, இப்ப அவன் அந்த பெட்டியை எடுத்துட்டு எங்கேயோ போறான். பக்கத்து ஊர்ல வாடகைக்கு ஒரு வீடை பிடிச்சு அந்த வீட்டை திறந்து உள்ள போறான். பெட்டிய ஒரு ஓரமா வச்சுட்டு மறுபடியும் அப்படியே கிளம்பிட்டான். கர்த்தவீரியனுக்கு இப்போ கடவுள் பயம் வந்து, இந்த ஊர்ல இருக்கிற கடவுள் அவனை தண்டிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு மந்திர தகட்டை எடுத்து அந்த ஊர்ல புதைச்சிட்டான். சாமி இப்ப கட்டுப்பாட்டுல வந்துச்சு. அப்போ இருந்து அந்த முடி பேயால அந்த ஊர்ல கெட்ட சக்தி பரவுச்சு. மக்கள் எல்லாருமே நோய்வாய்ப்பட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தா முடி பேய் தீய சக்தியை காட்டுற மாதிரி நெருப்பு வச்சா. ஆட்டு மாட்டு கொட்டான்லாம் எரிஞ்சுது. தெருவுல போய்கிட்டு இருக்கிற குழந்தைகளை முழுங்குனா. இப்போ ஒருத்தர் யாரும் இல்லாத காட்டுல நடந்து போக அவன் பின்னாடியே வந்தா. அவன் திரும்பி பார்த்தப்ப யாரும் இல்ல. ஊர்ல அமானுஷ்யங்களா நடக்குது. அந்த ஊர் பூசாரி அம்மனை போய் கும்பிடுறாரு. நைட்டு தூங்குறப்போ அவரோட கனவுல அம்மன் வந்தா. என்னை ஒருத்தன் கட்டுப்படுத்தி வச்சுட்டு போயிட்டான். நான் வெளியில வர்றதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். நம்ம ஊர் காவல் தெய்வம் முனியசாமியை நீ போய் கும்பிடு. உடனே எல்லாரும் முனிக்கு பொங்கல் வச்சு கும்பிடுறாங்க. படையில ஏத்துக்கிட்ட முனிசாமி வெளியில வந்தாரு. இந்த பக்கம் ராத்திரி வேட்டைக்கு வெளியில வந்த முடி பேய் எதுக்கு வந்த முனிய பார்த்து கோவப்பட்டு அட்டாக் பண்றா. ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டை நடக்குது. சண்டை நடந்துகிட்டே இருக்கிறப்போ அவ பயந்து ஓடணும்னு நினைக்கிறா. ஆனா முனி இறுதி தாக்குதல் நடத்த அங்கேயே அவன் மண்ணோடு மண்ணா அழிஞ்சு போனா.
இப்போ முனி கோவில் இருந்த மந்திர தகடையும் விடுவிச்சாரு. அம்மன் கோவில்ல இருந்து வெளியில வந்து சந்தோஷப்பட்டா. சாதாரண நாட்களை விட அம்மனுக்கு ஆடி மாச சக்திகள் அதிகமா இருக்கும். நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்ப ஆடி பிறந்துருச்சு. அம்மன்ட்ட உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நல்லா கேட்டு வாங்கிக்கோங்க.